இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். மதிமுக எம்பி கணேசமூர்த்தி மரணம். மதிமுகவைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதி எம்பியாக இருந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை ஈரோடு தொகுதியை திமுக எடுத்துக் கொண்டது. இதனால் கணேசமூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி அவரது வீட்டில் மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். உடல்நலன் பாதிக்கப்பட்ட அவர் கோவையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் இன்று காலை 5 மணிக்கு இறந்தார். மாரடைப்பால் அவர் இறந்ததாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் நிறைவு. கோவை, கரூரில் கடும் போட்டி. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19 தேர்தல் நடைபெறவுள்ளது. விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் புதனன்று நிறைவடைந்தது. மொத்தம் 1403 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 62 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வடசென்னையில் 54 பேர், கோவையில் 53 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். குறைந்தபட்சமாக நாகப்பட்டினத்தில் 13 பேர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்காக 18 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். நெருங்கும் தேர்தல். பாரதிய ஜனதா புது டெக்னிக். பிரச்சாரத்திற்கு குறைந்த அவகாசமே உள்ளதால் பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் தாமரை சின்னத்தை கொண்டு சேர்க்கவும், மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும் 2 கோடி வீடுகளுக்கு பிட் நோட்டீஸ் வழங்கும் பணியில் அக்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் சில நாட்களே அவகாசம் உள்ளது. அதற்குள் அனைத்து மக்களையும் சந்தித்து கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பற்றி எடுத்து கூற முடியாது. பாரதிய ஜனதா 19 தொகுதிகளிலும் அக்கட்சியின் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். அந்த தொகுதிகளில் வசிக்கும் அனைத்து வாக்காளர்களிடமும் தாமரை சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அனைத்து வீடுகளுக்கும் தாமரை சின்னம் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அனைத்து விவரங்களும் இடம்பெற்றுள்ள துண்டறிக்கை விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் மக்களும் அவற்றை படித்து முழுதுமாக தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அவர் கூறினார். அமைச்சர் முடிவால் அதிர்ச்சி. திமுக எம்எல்ஏ அட்மிட். விழுப்புரம் லோக்சபா தொகுதியில் ஏப்ரல் 5 முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதற்கான செலவை விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் ஆகிய 3 தொகுதிகளின் திமுக எம்எல்ஏக்கள் தான் ஏற்க வேண்டும் என அத்தொகுதி பொறுப்பு அமைச்சர் பொன்முடி கூறியதாக தெரிகிறது. பூத் கமிட்டிக்கான செலவையும் எம்எல்ஏக்கள் தலையில் கட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்க வேண்டும். வானூர் தொகுதியில் திமுக எம்எல்ஏ இல்லை என்பதால் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய செயலர்தான் தேர்தல் செலவுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த செலவை எல்லாம் பார்த்து விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவும் மாவட்ட செயலருமான புகழேந்திக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், விழுப்புரம் மாவட்ட அளவில் நடந்த ஒப்பந்த பணிகள் வாயிலாக குறிப்பிட்ட சதவீத கமிஷன் தொகை கைமாறியுள்ளது. அதில் தாராளமாக செலவு செய்யலாம். ஆனால் முக்கிய புள்ளிகள் செலவு செய்யாமல் கைவிரித்திருப்பதால் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவியாய் தவிக்கின்றனர் என தெரிவிக்கின்றனர். ஓபிஎஸ் வெற்றியை தடுக்கும் முயற்சி பலனளிக்குமா? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தேர்தலில் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராகும் பட்சத்தில் அதிமுகவை மீட்டெடுக்க அவருக்கு பாரதிய ஜனதா மேலிடம் மறைமுகமாக உதவி செய்யும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நினைக்கிறார். இதனால் பன்னீர்செல்வத்தின் வெற்றியை தடுக்க முன்னாள் அமைச்சர் உதயகுமார் ஏற்பாட்டில் பன்னீர்செல்வம் பெயர் கொண்டவர்களை ராமநாதபுரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்துள்ளதாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பொறுமுகின்றனர். இதுவரை பன்னீர்செல்வம் பெயரில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் அனைவரும் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுவதால் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு எந்த சின்னம் என தெரியாமல் வாக்காளர்கள் குழப்பமடைவர். இதனால் ஏதாவது ஒரு பன்னீர்செல்வம் பெயரில் சுயேச்சை சின்னத்தில் ஓட்டளித்துவிட வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் பன்னீர்செல்வத்தின் தேர்தல் வெற்றியை தடுக்க முடியும், ஓட்டு எண்ணிக்கையின் சதவீதத்தையும் குறைக்க முடியும் என பழனிசாமி தரப்பில் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எங்கள் மக்கள் தெளிவாக தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம் ஓட்டளிக்கக்கூடியவர்கள்.
சூழ்ச்சிகார கும்பலின் முகத்தில் மக்கள் கரியை பூசுவர் என ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் ஜெயபிரதீப் கூறினார். அண்ணாமலைக்கு வந்த புது சோதனை. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். கோவை பகுதியின் கவுண்டர் சமுதாய முன்னோடியான மறைந்த காளிங்கராயர் குடும்ப வாரிசை கொன்ற ஜான் பாண்டியனுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் சீட்டா என்று வாட்ஸ்அப் மூலம் தகவல் பரப்பப்படுகிறது. கோவையில் 1993 காளிங்கராயர் குடும்ப வாரிசான விவேக் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் ஜான் பாண்டியன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஜான் பாண்டியன் சிறையில் அடைக்கப்பட்டார். பின் சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீட்டில் விடுதலை செய்யப்பட்டார். இதை மையப்படுத்தியே தற்போது வாட்ஸ்அப்பில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தகவல் பரப்பப்படுகிறது. அதில் காளிங்கராயர் வாரிசை கொன்ற ஜான் பாண்டியனை வேட்பாளராக்கி அழகு பார்க்கிறார் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை. அரசியலுக்காக சொந்த இனத்தை காட்டிக் கொடுக்கலாமா என கேட்கப்பட்டுள்ளது. இது கோவை தொகுதியில் போட்டியிடும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என பாரதிய ஜனதா தரப்பில் அச்சம் எழுந்துள்ளது. தேர்தல் நெருக்கத்தில் அண்ணாமலைக்கு எதிராக இந்த விஷயத்தை கிளப்பி விடுவதே அதிமுக தான் என்றும் அத்தரப்பில் சொல்லப்படுகிறது. இது குறித்து பதிலளித்த அண்ணாமலை, சட்ட ரீதியான வழக்குகளுக்கு அவரவர்தான் பொறுப்பு, இதில் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சம்பந்தம் என கேட்டார். களத்தில் இறங்கி அடிக்கும் பொன்முடி. திமுக கூட்டணியில் அக்கட்சி போட்டியிடும் தொகுதியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களே தேர்தல் பணிகளை கவனிக்கின்றனர். வேட்பாளர்கள் தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என அக்கட்சி தலைமை எச்சரித்துள்ளது. இதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்து வருவதுடன் தேர்தல் செலவுகளுக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்றனர். லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக அமைச்சர் பதவியில் இருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருந்தார். விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இருப்பினும் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இல்லாததால் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டது. தக்க சமயத்தில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது. இதனால் அவர் மீண்டும் உயர்கல்வி அமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற சூட்டோடு சூடாக விழுப்புரம் தொகுதியில் களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டார். அமைச்சர் பொன்முடி வாகனத்தின் முன்புறம் விசிக வேட்பாளரின் பானை சின்னம் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் அக்கட்சியினர் மிகுந்த உற்சாகமடைந்துள்ளனர். சொந்த கட்சியை திட்டிய வேட்பாளர், அதிமுகவினர் கடும் அதிர்ச்சி. லோக்சபா தேர்தலில் கட்சி மாறிய பலருக்கு போட்டியிட கட்சிகள் வாய்ப்பளித்துள்ளன. அவர்கள் பழைய ஞாபகத்தில் பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திமுக மீனவர் அணி துணை செயலாளராக இருந்த பசிலியான் நசரத் 4 மாதங்களுக்கு முன்புதான் அதிமுகவில் இணைந்தார். அவருக்கு கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில் போட்டியிட அதிமுக தலைமை வாய்ப்பளித்துள்ளது. அவர் 2 தினங்களுக்கு முன்பு நாகர்கோவிலில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். அத்துடன் நிற்காமல் பாஜகவை கடுமையாக சாடினார். அப்போது கவனக்குறைவாக பழைய ஞாபகத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கைகளுடன் மக்களை சீரழித்து வருகின்றன என கூறி அருகிலிருந்த அதிமுகவினரை மயக்கமடைய செய்தார். காங்கிரசுக்கு பிரச்சாரம் இல்லை, கமல் ஒதுங்கிய பின்னணி. கமலின் பிரச்சார பயண திட்டம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதில் திமுக மற்றும் அதிமுக போட்டியிடும் 11 தொகுதிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. ஆனால் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகளும் இல்லை. இது குறித்து மக்கள் நீதி மய்யம் பிரமுகர் ஒருவர் கூறியதாவது: கமல் காங்கிரஸ் கட்சி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து தேர்தல் கூட்டணிக்காக காத்திருந்தார். அதற்காகவே ராகுலின் பாரத நியாய யாத்திரையிலும் பங்கேற்றார். இந்தியா கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறும் என்றும் திமுக கூட்டணியில் குறைந்தது 2 தொகுதிகளாவது கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தார். ஆனால் தமிழகத்தில் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதனால் தொகுதி பங்கீடு குறித்து அக்கட்சியுடன் பேசுங்கள் என காங்கிரஸ் தலைமை ஒதுங்கிக் கொண்டது. இறுதியில் ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் கொடுத்து கமலை ஒதுக்கிவிட்டது திமுக. தான் நம்பிய காங்கிரஸ் தன்னை கடைசியில் கைவிட்டு விட்டதாக கமல் அதிருப்தி அடைந்தார். அதனால்தான் அவர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை புறக்கணித்து பிரச்சார பயண திட்டத்தை அறிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார். கண்டுகொள்ளாத திமுக, களமிறங்கும் முத்தரையர் சமூகம். இந்த தேர்தலில் திமுகவில் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் ஒரு தொகுதியை முத்தரையருக்கு வழங்க வேண்டும் என அச்சமூகத்தினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் திமுக அதை கண்டுகொள்ளவில்லை.
திமுக மீதான அதிருப்தியை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக பெரம்பலூர் தொகுதியில் அச்சமூகத்தின் சந்திரமோகனை வேட்பாளராக்கினார் பழனிசாமி. இதையடுத்து திமுக மீதான அதிருப்தியில் தஞ்சாவூரில் இயங்கும் சமூக நீதி கூட்டமைப்பு என்ற முத்தரையர் சமூக அமைப்பின் சார்பில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ரங்கசாமி என்பவர் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்து சமூக நல கூட்டணி அமைப்பினர் கூறுகையில், கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக வேட்பாளர் அண்ணாதுரை, அதிமுக கூட்டணியில் தமாக வேட்பாளர் ரங்கராஜன் இருவரையும் எதிர்த்து சமூக நல கூட்டணி என்ற எங்கள் அமைப்பு சார்பில் பாலகிருஷ்ணன் என்பவர் போட்டியிட்டார். சுயேட்சையாக போட்டியிட்ட பாலகிருஷ்ணன் 23,771 ஓட்டுகள் பெற்றார். அதேபோன்று இம்முறையும் நல்ல ஓட்டுகளை வாங்குவோம் என தெரிவித்தனர்.